இதெல்லாம் சந்தன மரங்கள். இதெல்லாம் ஆமா, சந்தன மரம் ஒரு 1000 வச்சேன். ஒரு 500 பக்கம் இருக்குது. பலாமரம் ஒரு 30 மரம் இருக்கும் என்கிட்ட. மாமரம் ஒரு 10 மரம் இருக்கும். நெல்லிக்காய் மரம் ஒரு 30 இருக்கும். எல்லா வெரைட்டியான ஃப்ரூட்ஸ் ஐட்டங்களும் இருக்கும். ஃப்ரூட்ஸ் ஃபுல்லா. ஆமா, அந்த கொய்யா செடி பாருங்க, பீட்ரூட் கொய்யான்னு சொல்லி பீட்ரூட் கலர்லயே கொய்யா இருக்கும். கொய்யாக்கா பாத்தீங்களா? இல்ல, ஒரு பீட்ரூட் தொங்குற மாதிரியே இருக்கு பாருங்க. ஆமா, ஒரு அந்த கலர் சொல்றீங்க. இலையும் அப்படிதான் இருக்கு. அந்த கொய்யாக்கா பாருங்க, பீட்ரூட்டாவா இருக்கு. கட் பண்ணா பீட்ரூட்டோட ரெட்டா இருக்கும். வெரைட்டி ஆஃப் அந்த விஷயங்கள் எங்க கிடைக்குதோ அதை அப்படியே எடுத்துட்டு வருவோம். கொய்யா மரம்னு சொன்ன உடனே எனக்கு தேவயானி மேம் வந்து அந்த படத்துல, விஜய் சார் படத்துல கொய்யா மரத்தை வந்து ஃப்ரெண்டா, அந்த மாதிரி ஏதாவது நிஜமாவே மரம் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்களா சார்? இல்ல, அவங்களுக்கு ஃப்ளவர்ஸ் மரங்கள் ரொம்ப பிடிக்கும். அது சரக்கொன்றை. அது ஏப்ரல் மாசத்துல மஞ்சள் அப்படியே பூத்து தொங்கும். இது கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து குல்மகார் இல்லையா? இதை நான் ஹில்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். 2 எடுத்துட்டு வந்தேன். ரெண்டு பக்கம் வச்சேன். இந்த வீடு ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கு. அதுவும் மே மாசத்துல அப்படியே ஃபுல் ரெட் ஆயிரும். அப்படியே ரெட்டோட அடையாளம் ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி கொய்யா பழம் தட்டினா விழுமா, அது நினைத்தேன்னு வந்தா இல்லையா? ஆமா சார். அது வந்து தேவயானி வந்து என்கிட்ட 400 கொய்யா செடி இருக்கு. 400 எதுல தட்டினாலும் விழுவும். சொன்ன மாதிரி அங்க ஒரு மரம் தான் காமிச்சாங்க அதுல. ஆமா, இன்னைக்கு 400 மரம் இருக்கு நம்ம கிட்டங்கும் போது. ஆமா, துளசி பாத்தீங்களா, செப்பரேட்டா துளசி மாடம் நம்ம வச்சிருக்கோம். அப்படியே துளசி மாடம் அந்த பக்கம். இதுதான் தேவயானியோடைய ஏரியா. அவங்கதான் இதை வந்து கஜமுஜான்னு ஒரு செடி தோப்பா ஆக்குனாங்க. அவங்களும் அவங்களோட ஆமா, அதாவது ஒரு மரத்துக்கு இவ்வளவு தூரம் இருக்குன்னு இடைவெளி இருக்குன்னு இருக்குது. மினிமம் ஒரு 20 அடி இடைவெளி இருக்குன்னு ஒரு மரத்துக்கு. அது வந்து மகிழ மரம். சும்மா 4 அடியில 5 அடியில சும்மா நட்டு வச்சுட்டாங்க, நாத்தை வாங்கிட்டு வந்து. அந்த சந்தனம் பழங்கள் வந்து விட ஆரம்பிச்சிருச்சு, பழங்கள். அப்ப வந்து அந்த பழங்கள் அங்கங்க இப்ப வந்து ஏரியா ஃபுல்லாவே போயிடும். பாருங்க, இந்த 2ம் கூட சந்தன மரம். இது நம்ம நடல, தானா முளைச்சு வருது. அப்ப இந்த ஏரியா ஃபுல்லாவே சந்தன செடிகள் தன்னால முளைக்க ஆரம்பிச்சிடும் நம்மளோட இந்த முயற்சியினால. கொடிமுல்லை நம்ம ஒரு சீரியல் பண்ணோமே, வானம் தாண்டி வளர்பவள். அது எங்க வச்சோம்னாலும் அதுக்கு ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும் வளர்ந்துரும். இது வந்து நாம 2 பக்கமும் வீட்டுல வச்சிருக்கோம். இந்த பக்கம் நம்மளுடைய கார் செட்டு. அந்த பக்கம் எல்லாம் பழ மரங்கள் இல்லைங்களா? ஆமா, அத்தி இருக்குது. 4 அத்தி, சப்போட்டா ஒரு 6, 7, 8 இருக்கும். அப்படியே ஒரு முற்றத்தை எட்டி பாருங்க இங்க இருந்து. அருமையான ஒரு வியூவா இருக்கு சார். ஈவன் நீங்க சொன்ன மாதிரி மழை வரும்போது இங்கிருந்து பாக்குறது ஒரு வியூ இல்லைங்களா?